நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி அடி யூடியூப் சேனல் பண்ணாரும் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து டிவிடி எஸ்எம்பிஎஸ் போர்டு வந்து சர்வீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கு. அப்படி அதனை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோம் நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறேங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் எதுனாலையும் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலிக்காரர். அவர் வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது வந்து எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகலைங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸில் இந்த செக்ஷன் எல்லாத்தையும் டோட்டலாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டயோடு இருக்குல்ல, இந்த டயோடு வந்து செக் பண்ணி பார்க்கணும். டயோடு போய்டுச்சான்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெயின் இந்த மாஸ்பெட் ஐசி மாஸ்பெட் ஐசி போய்டுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து பெரும்பாலும் இது இந்த ஏசி அவுட்டு இந்த இடத்துல அப்படியே எல்லாமே செக் பண்ணி வந்துடணும். மெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்கும். ஓகேங்களா? இது மொத்தமாக செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பீஸ் வரும். இந்த பீஸ் தான் போயிட்டுருக்கும். பெரும்பாலும் ஃபஸ்ட் பீஸ் தான் போகும். இதாகட்டும் எல்இடி டிவி ரெண்டு காமனாக தான் இருக்கும். அது நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு பிஎஃப் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு பீஸபிள் ரெசிஸ்டன்ஸு பாருங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிசி வந்து 600 வச்சுக்கோங்க. கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நான் ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், பாதிக்கு மேலே சொல்ல மாட்டேறீங்க, நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், மல்டிமீட்டர் 600 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எதுவும் ஃபஸ்ட்டு டச் பண்ணாதுங்க கையில். மெயின் அது இந்த பார்டர் ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த பார்டரில் வந்து எக்காரந்து கொண்டு கையில் டச் பண்ணாதீங்க. இந்த சைடு கையில் டச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பார்டர் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வரக்கூடிய ஒரு இடம். இது வந்து கை வைக்காதீங்க. எஸ்எம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே காமன் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர்கிட்ட அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் ரிப்பேர் பண்ணுறது தெளிவாக சொல்லுங்கள், லைவாக நாங்களும் பார்த்து கற்றுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் சொல்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கை வைக்காதீங்க. கரண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் கையே வைக்காதீங்க. அது மெயினாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கைக்கு க்ளோஸ் அது போட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காதுக்கிற மாதிரி க்ளோஸ் போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா தெரியாமல் கூட நம்ம வேரில் படலாம். அதனால் க்ளோஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வருங்க, இந்த இடத்துல வந்து வரல. ஏன்னா நான் நிறையா டைம் அது மாதிரி பட்டிருக்கேன், அதனால தான். பட் எனக்கு ஒன்றும் ஆகலை. கணக்கில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 முறை செக் அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து கணக்கு இல்லை. பட் நான் தப்பிச்சிட்டேன். அதனால் வந்து நான் தப்பிச்சிட்டே இருக்குன்னாலும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ் போட்டுக்கோங்க. ஒரு க்ளோஸ் வாங்கி போட்டுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து ஏசி வரல, டிசி வரல. அப்போ வந்து ஏசியை மாற்றிக்கங்க. ஏசியை மாற்றிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து காமனை செக் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதோ வந்து ஏசி இன்புட்டு 250 இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல வருது. அப்போ வந்து இது அவுட்புட்டு. இது வந்து அவுட்புட்டு. இதுலேருந்து செக் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல வரல. இந்த தான் ஏசி வந்து வரல, இங்கேயே வரல, இங்கே கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இங்கே வந்து இதிலே கட் ஆகிடுச்சு. இந்த செக்ஷனில் கட் ஆகிடுச்சு. சாரி, இந்த செக்ஷனில் கட்டு. நான் சொன்னல அந்த பீஸ் வருதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு பீஸ் வரும். அந்த பீஸ் போனதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஏசி அவுட் ஆகலை. ஏசி அவுட் ஆகலைன்னா அது சும்மா பீஸ் போகாது. இந்த டிசியோ இல்லை இந்த டிரான்சிஸ்டர் ஏதோ ஒன்று வந்து ஷார்ட் ஆனால் மட்டும் தான் பீஸ் போகும். அப்போ நம்ம இது வந்து சீரியஸில் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த வந்து பாருங்கள், பீஸ் ஒன்று சின்னதாக ஒரு கம்பி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ கம்பி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஏசி எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கும் பாருங்க 248 வருது இந்த இடத்துல. அப்போ டிசி இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் இந்த செக்ஷன் தான் டயோட் செக்ஷனு. இந்த டயோட் செக்ஷனுக்கு வரணும். இங்கேயும் வருதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துல வருது. அப்போ இங்கே வருதுன்னா இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ட் பீஸ் போட்ட பின்னாடி பாருங்க இங்கே வருது. ஓகேங்களா? வருது. அப்போ வந்து இப்போ வந்து டிசியை மாற்றிக்கலாம். இந்த இடத்துல டிசியை மாற்றிக்கலாம். டிசி பொறுத்த வரைக்கும் 600 மாற்றிக்கங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு லைவாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆனால் நீங்கள் மட்டும் கைக்கு எதுவும் போடலன்னாலாம் கேட்காதீங்க. சேஃப்டி தான் முக்கியம். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள், டிசி ஒர்க் ஆகுது. டிசி 262 அந்த ரேஞ்சில் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த டிசி ஒர்க் ஆகுது. பீஸ் போடலன்னா வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. காமன் கிரவுண்டு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம இந்த இடத்துல மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். வேணாம் இந்த அவுட்புட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த அவுட்டில் செக் பண்ணிடலாம். இந்த அவுட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்ஸ் ஒரு டிசி மட்டும் வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து மல்டிபிளில் 20 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து லோ வோல்டேஜ் எல்லாமே 5லேருந்து ரன் ஆகும். ஒரே ஒரு டிசி மட்டும் செக் பண்ணால் ஆடியோ டிசி ஒர்க் ஆனால் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரே ஒரு டிசி வருது. அப்போ வந்து 12.6 16 வோல்ட்டு வருது. அப்போ டிசி வந்து ஒர்க் ஆகுது இதில். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு 6.24 வோல்ட் வருது. அப்போ ஏதாவது ஒரு வோல்ட் அவுட்புட் வந்தால் அப்போ வந்து இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்கேன். இது சேஃப்டி, இந்த பீஸ் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது இந்த பீஸ் போயிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ் முடிஞ்சாச்சு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, தெளிவாக கேட்டிருந்தாங்க. அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் இருக்கும். இந்த ஒயிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த ஒயிட் பார்டர்லேருந்து இந்த ஒயிட் பார்டர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஏசி டிசியாக வரும். இந்த இடத்துல வந்து ஏசியாக வரும். இந்த இடத்துல டயோடுக்கு அப்புறம் டிசியாக வரும். இப்போ வந்து ஏசி வந்து ஒரு 240 வரும்னா டிசி ஆகிட்டு ஃபில்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 300 350 400 அந்த ரேஞ்சுக்கு டிசி ஆகும். அப்போ தான் கை வச்சிங்கன்னா தூக்கி சாட்டிடும். நம்மளுக்கெல்லாம் சேக்கடிச்சு தான் பார்த்திங்கன்னா கை இப்போ வந்து கொஞ்சம் பழைய மாதிரி வேலை செய்ய முடியாது. அந்தளவுக்கு ரேஞ்சு தான் போயிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இருங்க. கை க்ளோஸ் போட்டுக்காங்க. இந்த செக்ஷனில் கையை வைக்காதீங்க. நம்மளுங்க எல்லாம் பண்ணுவாங்க, டிசி செக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கை வச்சு பார்க்குறது. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல க்ளோஸ் போட்டு வேலை செய்யுங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகேங்களா? பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும், சம்பாதிச்சிக்கலாம். இது வந்து என்னுடைய அறிவுரை தான். நான் அந்த அனுபவிச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கையை வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த அளவுக்குலாம் இப்போ ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் அது மசாஜ் பண்ணி அப்படி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இருங்க. நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிவி ரெடி பண்ணும்போது கரண்ட்டே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி இன்வெர்ட்டர் மட்டும் தான் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இன்வெர்ட்ரு பேட்டரி லோ அது மாதிரி முடியாத கண்டிஷன் தான் கரண்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்வெர்ட்டரில் வந்து கொஞ்சம் சேக் கம்மியாக அடிக்கும். உசுரை காப்பாற்றிக்கலாம். கரண்ட்டில் வந்து உசுரெல்லாம் காப்பாற்ற முடியாது. மாட்டணும் தான். அதனால தான் சேஃப்டி முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து ஒரு டிவிடி எஸ்எம்பிஎஸ் தான். ஒரிஜினல் கம்பெனி டிவிடி எஸ்எம்பிஎஸ் தான். இது கஸ்டமர் அங்கேயே செக் பண்ணல. அவர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம். வீடியோ பார்த்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சர்வீஸ் பண்ணிட்டோம், பண்ணிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பீஸ் போயிடுச்சு. பீஸு போனதில் மாற்றிட்டோம். பட் பாருங்கள், இந்த மெயின் எஸ்எம்டி மாஸ்பெட் டிரான்ஸ்ஃபர்லாம் போனால் முடிஞ்ச வரைக்கும் முடியாது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100% அதெல்லாம் அந்த நம்பர்லாம் இப்போ கிடைக்காது. இதை கழட்டிட்டு புதுசாக இது மாதிரி புதுசாகவே மாற்றுற மாதிரி வரும். ஆனால் ஒரிஜினலில் கம்பெனியில் வந்த டிவிடியில் வர எஸ்எம்பிஎஸ் எதுவுமே ஒரிஜினல் கிடைக்காது. அதுக்கு நம்ம இன்பில்ட்டை தான் மாற்றணும். அதுக்கெல்லாம் நிறைய ஐடியா இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிவிக்கு கலர் டிவியோ இல்லை கலர் டிவி எதுக்குமே அதில் இருக்கிற மாஸ்பெட்டைஸ்லாம் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சைனா பவர் சப்ளை போட்டு தனியாக ஒன்று இன்பில்ட்டாக ஒன்று போடுவாங்க. அது மாதிரி கூட இது போட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் பாருங்கள், பிரைமரி செகண்டரின்னு இங்கே பிரிச்சு இந்த கம்பெனி போர்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க.
இந்த செகண்டரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரைமரியில் மட்டும் டச்சே பண்ணக்கூடாது கை, அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகணும். மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.